வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயூரபந்தம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தம். இது எதற்காக நம்ம பாராயணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை அடியோடு நம்மளை விட்டு அகலணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த மயூரபந்தத்தை நம்ம தினமுமே நம்ம பாராயணம் செய்யணும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களை முழுமையாக வந்தடையும். சரி, வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தத்தை தினமுமே நம்ம காலையில் எழுந்து சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், சகலவித தோஷங்களிலிருந்து நாம் முதலில் விடுபடலாம். பகைகள் அனைத்தும் விலகி தலைமுறையாக நம்மை காத்தருளக்கூடிய அருமையான ஒரு மயூரபந்தத்தை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளி இருக்கின்றார். பகைகள் நமக்கு எதிரிகள் தொல்லையினால் எதிரிகள் தொல்லை, மாந்திரீகம், தாந்திரீக விஷயங்கள், பில்லி, சூன்யம் இதெல்லாம் முழுவதுமாகவே நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் விட்டு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் சொல்லிட்டு வரதுனால எப்படி நமக்கு முருக பக்தர்களை பில்லி சூனியத்திலிருந்து முருகர் காப்பாற்றி கொண்டு வருகிறாரோ, அவர்களை எந்த தீங்கும் அண்டாது, எந்த ஒரு ஏவலும் அவர்களை நெருங்காத அளவுக்கு நம்மளை தீய சக்திகளிலிருந்து நம்மை காத்தருள்வார் முருகப்பெருமான். அதே மாதிரி தீய சக்திகள் நம்மை தெரித்து ஓடும். அதே மாதிரி தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கொடுத்த அந்த மயூரபந்தம் தினமுமே நம்ம வீட்டில் பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, பூஜை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். ஏவல்கள் அண்டாது, எதிரிகள் தொல்லை, எதிரிகள் யாரும் நமக்கு இருக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க எதிரிகளாக இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சக்தியை முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வார். அந்த மந்திரம் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை நோட்டு புக்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். இல்லைன்னா அந்த மயூரபந்தமே நமக்கு ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லலாம் நமக்கு கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கு கற்பூர தீபம், தூப தீப ஆராதனைகள் காமிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா கூட நமக்கு எதிரிகள் தொல்லை, பில்லி சூனியத்தினால நம்ம குடும்பத்துக்கோ குடும்ப உறுப்பினருக்கோ எந்த ஒரு பாதிப்பும் நம்மளை அணுகாது. இந்த மந்திரத்தை கவனமாக நம்ம சொல்லணும். பிழை இல்லாமல் முருகப்பெருமானை முழுவதுமாக மனதில் நினைத்து கொண்டு முழு ஈடுபாட்டோடு நம்ம இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீரும். சகல தோஷங்களிலிருந்து நம்ம முழுவதுமாக விடுபடலாம். இதுக்கு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம சுத்தமாக இருக்கணும். குளித்து முடிச்சுட்டு பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள், பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த மந்திரத்தை அசைவம் சாப்பிட்டு விட்டு சொல்லக்கூடாது. இந்த 3 இதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு இதில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாக்கு, எடுத்த காரியம் யாவிலும் துணை நிற்பான் முருகக்கடவுள். அதனால் முருகனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். இது எப்படி எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு. அப்போது வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ சாத்தலாம். இல்லை செவ்வரளிப்பூ கிடைக்கல அப்படின்னா வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ, அந்த மாதிரி வாசனை உள்ள பொருள்களை நம்ம முருகப்பெருமான் படத்துக்கு சாத்திட்டு முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் படத்துக்கு வச்சுட்டு நெய்விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு இந்த மயூரபந்தத்தை பாராயணம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பகைவர்கள் நம்மளை விட்டு ஓடிவிடுவார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.